வணக்கம், வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லோன் ஆப்ஸ். இந்த மேட்டர் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆன்லைன் லோன்னா என்ன, ஆன்லைன் லோன் ஆப்ஸ்லாம் எப்படி அமௌண்ட் வாங்குறதுங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கக்கூடிய லோன்னால வரக்கூடிய இஷ்யூஸை தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். சரி வாங்க, லோன் பேசாமல் ஸ்டார்ட் போயிடலாம். இந்த வீடியோவை நான் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான். அவருக்கு சடனா கொஞ்சம் அர்ஜென்ட்டா அமௌண்ட் தேவைப்பட்டு இருந்திருக்கு. அந்த வகையில ஏதோ ஒரு அவசரத்துல ஏனோ தானோன்னு ஒரு ஆப் இறக்கி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கூட சரியா படிக்காம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஈவன் லோன் கூட வாங்காம ஆப் இறக்கின கொஞ்ச நேரத்திலேயே இது தேவையில்லாத ரிஸ்க்னு சொல்லி அவர் அந்த ஆப்பே டிலீட் பண்ணிட்டாரு. டிலீட் பண்ண வித்தின் ஒரு 1 ஹவர்லயே ஒரு போனே ஹேங் ஆகி அந்த போன்ல இருந்த மொத்த டேட்டாவையும் எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கேவலமா எடிட் பண்ண முடியுமோ, ஒரு ஆம்பளைய எந்த அளவுக்கு கேவலமா எடிட் பண்ண முடியுமோ எடிட் பண்ணி இவருக்கு மட்டும் இல்லாம இவருடைய ரிலேஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி பிளாக்மெயில் பண்ணி அமௌண்ட் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஈவன் விஷயம் என்னன்னாக்கா இவருக்கே கடைசியில தான் தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேருக்கு சென்ட் பண்ணி அவங்க கால் பண்ணி சொல்லலாம் ட்ரை பண்ணா கால் இவருக்கு கனெக்ட் ஆகல, வேற யாருக்கும் கனெக்ட் ஆகி வேற யாரோ பேசி இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவருக்கும் வந்திருக்கு. இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அவங்க கேட்ட அமௌண்ட் அனுப்பி டிலீட் பண்ணவும் சொன்னாரு. ஆனா அது அத்தோட நிக்கல. இவர்கிட்ட மட்டும் அமௌண்ட் போனது இல்லாம வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்தும் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. வேற ஒருத்தவங்க மீன்ஸ் அவருடைய ஃபேமிலி மெம்பர் கிட்ட இருந்தும் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு அமௌண்ட் லாஸ் ஆகியுமே அது அத்தோட நிக்கல. 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் தாண்டு மேல பிளாக்மெயில் பண்ணி தான் இருந்திருக்காங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க சொன்னது என்னன்னாக்கா, சிம்ம தூக்கி உடச்சு போட்டுட்டு மொத்த போனை ரீசெட் பண்ணிருங்க, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி இவரும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்ல, அது வரைக்கும் நல்லது. ஆனா ஒரு விஷயத்த நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த போன்ல இருந்த டேட்டா இப்போ இவர்கிட்ட வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த ஆப்பை டெவலப் பண்ணவன் தெளிவா வச்சிருந்தா இருப்பான். ஏன்னா மொத்த டேட்டாவையும் தூக்கிட்டாங்க. இவர் போனே ரீசெட் பண்ணாலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்குமே தவிர்த்து அவங்க எடுத்த டேட்டா டெலிட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு மென்னுக்கே ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா லேடிஸை பத்தி எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சீரியஸா ஒரு ஆம்பளையவே எந்த அளவுக்கு அவங்க கேவலமா மாஃப் பண்ண முடியுமோ மாஃப் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் இந்த வீடியோல சொல்ல வருது என்னன்னாக்கா, ஆன்லைன் லோன் வாங்குங்க, வாங்கவே வேணான்னுலாம் சொல்லல. எவ்வளவு அர்ஜென்ட்டா இருந்தாலும் சரி, 1க்கு 100 முறை என்ன, 1க்கு 1000 முறை பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க, ரிவ்யூஸ் கேளுங்க, ட்ரஸ்டடான ஆப்பா தேடுங்க, முக்கியமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிங்க. எதுவுமே தெரியாம ஏனோ தானோன்னு வாங்குனீங்கன்னா பெரிய சிக்கலுக்கு நீங்க தான் ஆளாவீங்க. மோஸ்ட்லி நம்ம மக்கள் எல்லாருமே ஆஃப்லைன்ல லோன் வாங்காம ஆன்லைன்ல ஏன் ப்ரெஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு அவசரத்துல லோன் வாங்கிட்டு தேதியில கட்ட முடியலன்னா வீட்டுக்கிட்ட வந்து கத்துவாங்க, தெருல தலை காட்ட முடியாது, அவமானமா போயிடுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஆஃப்லைனுக்கு பதிலாக ஆன்லைன் ப்ரெஃபர் பண்றாங்க. ஆனா ஆன்லைன்லயே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனால இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேங்கிறது மோஸ்ட்லி கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.